வணக்கம் நண்பர்களே. ஸோ அதாவது 2025 அதிகம் வசூலித்த ஒரு தமிழ் படம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குட் பேட் அக்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களோட கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து கொடுத்துருந்தாரு. மேலும் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் தரப்பும் சரி, தியேட்ரிக்கல் ரைட்ஸும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு என்னென்னா அதெல்லாம் ஓகேங்க. திடீர்னு திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, அவர் கேட்கக்கூடிய சம்பளம் கொடுக்க ரெடியாகலாங்கிறாங்க. பட் ஜிபியுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு சேலரி கொடுத்து தான் எடுத்தாங்க. அதே இதில் படமும் வந்து ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் நல்லா கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ இதுவே வந்து கொஞ்சம் பேன் இண்டியா லெவலில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மூவிஸ் எல்லாம் எடுத்து பண்ணால் டெஃபினட்டாக அந்த பொட்டன்ஷியல் வந்து எந்த ஒரு டயர் 1 ஹீரோக்குமே இருக்குங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக தயாரிப்பாளர்கள் வந்து டயர் 1 ஹீரோக்கு 300 கோடி போட்டு படம் எடுக்கிற அளவுக்கு முன் வரமாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஸோ எது எப்படியோ, ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஏகே அவர்கள். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஒரு மிகப்பெரிய ஒரு வருஷமாக அமைஞ்சிருக்குது. விடாமுயற்சி அதோடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபியு தொடர்ச்சிங்கிறது சக்ஸஸ்ன்னு சொல்ல வரேன். தேங்க்யூ.